வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். பீகார் மாநிலம் சமஸ்திபூர் மாவட்டத்தில் இருக்கிற தைகார் கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த திலீப். ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற இவரு கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் திலீப்போட அப்பா என்ன யோசிக்கிறாருன்னா, தான் பையன் இந்த தொழில் மூலமா வாழ்க்கையில செட்டில்ட் ஆகிட்டான். சோ அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சா அவனோட லைஃப் இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைச்சு பல இடத்துல பொண்ணு தேடி இருக்காரு. அப்படி தேடினதுல ரணிகோலா கிராமத்தை சேர்ந்த காஜல தான் பையனுக்கு பேசி முடிச்சு பெரியவங்க ஆசீர்வாதத்தோட மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களோட இந்த திருமணம் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் தம்பதி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்களோட இல்லற வாழ்க்கைய ரொம்பவே ஸ்மூத்தா கொண்டு போறாங்க. இதோட பரிசா காஜலுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இப்படி இருக்கும்போது கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி திலீப்போட பிசினஸ்ல அந்த நபர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின எல்லா பணமும் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆக ஆரம்பிக்குது. பண தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சதும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில அடிக்கடி பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திலீப்போட பிசினஸ் ஃபுல்லா லாஸ் ஆகி மத்தவங்க கிட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்கு. பணம் இருக்கும்போது தான் ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுத்து அந்த நபர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்த காஜல் கடனாளி ஆனதுக்கு அப்புறம் தன்னோட ஹஸ்பண்ட மனுஷனா கூட மதிக்காம பணத்தை பத்தி பேசி அடிக்கடி சண்டை போடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த இக்கட்டான சூழ்நிலையில திலீப்புக்கு ஆறுதல் சொல்லி சப்போர்ட்டா இருக்காம அந்த நபரை கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி தன்னோட பையன் அனிச கூட்டிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. திலீப்போட மனசுல 1000 கஷ்டம் இருந்தாலும் தான் பையன் அனிசுக்காக தன்னோட மனைவி பண்ணின எல்லா தப்பையும் மன்னிச்சு தான் பையனை பாக்குறதுக்காக சில சமயங்கள்ல தன்னோட மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு சில நாட்கள் ஸ்டே பண்ணிருக்காரு. அடுத்ததா தன்னோட மனைவி கிட்ட, நான் பிசினஸ் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. இப்படியே இவங்களோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கும் போதுதான் 2022 நவம்பர் 25 திலீப் மறுபடியும் தன்னோட மனைவியையும் மகனையும் பாக்குறதுக்காக மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ திலீப்போட பையன் தான் அப்பா கிட்ட ஸ்கூலுக்கு தேவையான பென்சில், நோட் புக், பென் இப்படின்னு சில ஸ்டேஷனரி பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். ஸோ ஈவினிங் டைம்ல தன்னோட ஸ்கூட்டியை எடுத்துட்டு கடைக்கு போன திலீப் நைட் ஆகியும் வீட்டுக்கு வராம இருந்திருக்காரு. சரியா நைட்டு 9 மணி ஆனதும் திலீப்போட மனைவி தான் ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மொபைலை எடுத்து கால் பண்ணும்போது அந்த நபரோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. ஸோ அடுத்தபடியா கொஞ்சம் கூட டிலே பண்ணாம தான் ஹஸ்பண்டோட தம்பியான வினித்துக்கு கால் பண்ணி, உங்க அண்ணன் ஈவினிங் டைம்ல கடைக்கு போனாங்க, ஆனா இப்ப வர வீட்டுக்கு வரவே இல்லை. ஒருவேளை சொல்லாம கொள்ளாம அவர் உங்க வீட்டுக்கே வந்துட்டாரா, நீங்க அவரை எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு வினித் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் இங்க வரவே இல்லை, ஆனாலும் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் அண்ணனை இங்க தேடி பாக்குறேன்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்றாங்க. அடுத்ததான் வினித் தான் அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் திலீப் வழக்கமா போற எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. இப்போ பொழுது இருட்டாகி அன்டைம் ஆனதும் மறுநாள் காலையில தேடலான்னு நினைச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதும் தன்னோட அண்ணி ஸ்டே பண்ணி இருக்கிற ரணிடோலா கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரிக்கும் போது புத்திகண்ட் நதிக்கரை பக்கத்துல ஒரு ஆண் சடலம் இருக்குன்னு சில பேர் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அந்த நதிக்கரையை நோக்கி ஓடி இருக்காங்க. அப்படி ஓடுனவங்க பின்னாடியே ஓடுன வினித் இறந்து போனது தன்னோட அண்ணனா இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்த கூட்டத்தை விலக்கி பார்த்திருக்காரு. அந்த டைம்ல வினித்தோட ஈரக்கொலைய நடுங்க வைக்கிற மாதிரி காணாம போன திலீப் தான் நதிக்கரை ஓரத்துல சடலமா இருந்திருக்காரு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் பாடியை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு விசாரணையை தொடங்கியிருக்காங்க. திலீப்போட சடலம் பக்கத்துல நிறைய பூஜை சாமான்கள் சதறி கிடந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது அந்த நபர் பூஜை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த நபரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அந்த நபர் தனியா வந்தாரா இல்ல திலீப்பை வேற யாராவது கூட்டிட்டு வந்தாங்களா? இந்த கேஸ்ல திலீப்போட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்ம முடிச்சுகளை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
காஜல் பிசினஸ்ல லாஸ் ஆன தான் ஹஸ்பண்டு கூட சண்டை போட்டுட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சுதந்திர பறவையா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில தான் பையனான அனிஷ பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்க வச்சிருக்காங்க. காஜல் ஆல்ரெடி ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சோ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற தன்னோட பையனை படிக்க வைக்கிறது, அவனுக்கு ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது இப்படின்னு எல்லாத்தையும் அந்த பெண்மணி தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அனிஷும் ஒவ்வொரு கிளாஸையும் கம்ப்ளீட் பண்ணி அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சதும் சிலபஸும் அதிகமாக இருக்கு. மேற்கொண்டு அந்த ஸ்கூல்ல கத்து கொடுக்கிற சிலபஸ் இப்போ உள்ள காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸா இருந்தனால காஜல் என்ன திங்க் பண்றாங்கன்னா, தான் பையன் நல்லா படிச்சு அவனோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கணும் அப்படின்னா தன்னோட பையனை டியூஷனுக்கு அனுப்பி வைக்கணும். ஆனா தனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான். அவனை இப்படி தனியா டியூஷனுக்கு அனுப்பி வைக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. சோ தன்னோட வீட்டுக்கே டியூஷன் டீச்சர் யாரையாவது வர வச்சு தான் பையனுக்கு டியூஷன் எடுக்க வைக்கலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பல இடத்துல விசாரிச்சு மெசகராய் மாவட்டம் ரத்கான்காரி கிராமத்துல வாழ்ந்துட்டு வர்ற லக்ஷ்மணகுமார டியூஷன் டீச்சரா செலக்ட் பண்றாங்க. 21 வயசான லக்ஷ்மணகுமார் டெய்லி ஈவினிங் காஜல் வீட்டுக்கு வந்து அனிஸுக்கு டியூஷன் எடுத்திருக்காரு. சில மாசத்துக்கு அப்புறமா டியூஷன் டீச்சரான லக்ஷ்மணகுமாரும் காஜலும் பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆனதும் காஜல் தான் குடும்பத்துல நடந்த எல்லா பிரச்சனையையும் அந்த பையன் கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. இது போக அந்த பையன் கிட்ட தனக்கு வீட்லயே இருக்க இஷ்டம் இல்ல, மேற்கொண்டு தான் பையனை நல்லபடியா படிக்க வைக்கணும்னா நான் அதிகமா பணம் சம்பாதிக்கணும். சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இடத்துல வேலை இருந்தா அந்த வேலையில என்ன சேர்த்து விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. காஜல் மேல இருந்த பிரியத்துல லக்ஷ்மணகுமார் அந்த பெண்மணிய நர்சரி ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கான். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா காஜலுக்கும் டியூஷன் டீச்சருக்கும் இடையில ஒருவித தப்பான உறவு உருவாக ஆரம்பிக்குது. சோ இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போற சாக்குல அடிக்கடி தனிமையில மீட் பண்றது, பல இடத்த சுத்தி பாக்குறது இப்படின்னு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கடைசியா இவங்களோட காதல் உச்சகட்டத்துக்கு போனதும் 2021ல மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஒரு கோவில்ல வச்சு திருட்டுத்தனமா தாலி கட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகியிருக்காங்க. இதுக்கப்புறமா காஜலோட வீட்டுல வச்சு 2 பேரும் நெருக்கமா இருக்க ஆரம்பிச்ச அந்த டைம்ல 10 வயசான அனீஸ் தான் அம்மாவோட நடத்தை சரியில்லாத மாதிரி தெரியுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதே நேரத்துல தனக்கு தோணின சந்தேகத்தை தன்னோட அப்பா கிட்ட சொல்லும் போது அந்த நபர் காஜல் மேல பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. சோ உடனே கிளம்பி தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்து அங்க இருந்த காஜல் கிட்ட, உனக்கும் அந்த டியூஷன் டீச்சருக்கும் என்ன சம்பந்தம், உங்க 2 பேருக்கும் இடையில ஏதாவது லிங்க் இருக்குதான்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காஜல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பையனுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, நான் தனியா வாழ்றேன் அப்படிங்கறனால என் நடத்தையிலேயே சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டு தான் மேல தப்பே இல்லாத மாதிரி பேசியிருக்கா. ஆனாலும் தான் மனைவியோட வார்த்தையை நம்பாம தான் மனைவி மேல ஒரு கண்ணு வச்ச திலீப் அடிக்கடி தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்து காஜலை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தான் ஹஸ்பண்ட் தன்னை நோட்டமிடுறது தெரிஞ்சதும் சுதாரிச்சுக்கிட்ட காஜல் தான் கூட அஃபர்ல இருக்கிற அந்த பையனை சில நாட்கள் டியூஷன் எடுக்க வர வேணான்னு சொல்லியிருக்கா. சில நாட்களா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம தனிமையில வாட ஆரம்பிக்கும் போது காஜலோட காமம் அந்த பெண்மணியோட புத்திய தப்பான பாதைக்கு கொண்டு போயிருக்கு. அதாவது காஜல் தன்னோட அஃபருக்கு தடையா இருக்கிற தன்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணிடலான்னு முடிவெடுத்திருக்கா. அதோட முதற்கட்டமா தான் ஹஸ்பண்டோட பண பிரச்சனையையும் தொழில ஏற்பட்ட நஷ்டத்தையும் தனக்கு சாதகமா யூஸ் பண்ண நினைச்ச அவ தான் ஹஸ்பண்டை கூப்பிட்டு, உங்க தொழில ஏற்பட்ட நஷ்டம் சரியாக ஒரு பரிகார பூஜை பண்ணினா போதும், எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட போய் சிறப்பு பூஜை பண்ணினா நாம மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடலான்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டியிருக்கா. தான் இதுவரை இழந்தது கிடைச்சா போதும் நினைச்ச திலீப் தான் மனைவிய கண்மூடித்தனமா நம்பி 2022 நவம்பர் 25 தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்து மதிய நேரத்துல அந்த சாமியாரை பாக்குறதுக்காக வீட்டை விட்டு வெளியில கிளம்பியிருக்காரு. அந்த டைம்ல தான் திலீப்போட பையன் தான் அப்பா கிட்ட சில ஸ்டேஷனரி பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். இதுக்கு இடைப்பட்ட டைம்ல காஜல் தான் ஹஸ்பண்டோட ஸ்கூட்டி டிக்கில யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய கூடாரிய வச்சிருக்கா. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பத்தி தன்னோட 2வது ஹஸ்பண்டான அதாவது டியூஷன் டீச்சர் லக்ஷ்மணகுமாருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா. அவங்களோட சதிப்படி ஈவினிங் டைம்ல லக்ஷ்மணகுமார் பரிகாரம் செய்யக்கூடிய அந்த சாமியார் வேஷத்தை போட்டிருக்கான். சொல்ல போனா திலீப் இதுவரை அந்த டியூஷன் டீச்சரை நேர்ல பார்த்ததே இல்ல. இப்போ சாமியார் வேஷத்துல இருக்கிற அந்த லக்ஷ்மணகுமார திலீப் மீட் பண்ணினதுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து பூஜைக்கு தேவையான சில பொருட்களை எடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட நதிக்கரைக்கு போயிருக்காங்க. சரியா ஈவினிங் 6 மணிக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சதும் அங்க இருந்த லக்ஷ்மணகுமார் திலீப்பை பார்த்து, நான்
நாம பண பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய எல்லா பூஜையையும் செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனா கடைசியா நீங்க கண்ணை மூடி நதிக்கரையை பார்த்து ஒரு 10 நிமிஷம் உங்க பிரச்சனை சரியாகணும்னு நினைச்சு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு தியானம் பண்ணினா நாம இதுவரை பண்ணின எல்லா பூஜையும் முழுமை அடைஞ்சிரும்னு சொல்லியிருக்கான். தனக்கு இனிமே வரப்போற அந்த ஆபத்து என்னன்னு தெரியாம திலீப்பும் லக்ஷ்மணகுமார் சொன்ன மாதிரியே நதிக்கரையை பார்த்து தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுதான் சரியான நேரம்னு நினைச்ச லக்ஷ்மணகுமார் ஸ்கூட்டில இருந்த கோடாரியை எடுத்துட்டு வந்து தியானம் பண்ணிட்டு இருந்த திலீப்போட பின் கழுத்திலேயே ஓங்கி ஒரு வெட்டு வெட்டியிருக்கான். இப்போ உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியேறி கொஞ்ச நேரம் உயிருக்கு போராடிட்டு இருந்த திலீப் அதே நதிக்கரையிலேயே இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறமா எதுவும் தெரியாத மாதிரி அங்கிருந்து கிளம்புன அவன் காஜலோட அம்மாவும் பையனும் தூங்குனதும் நைட்டு 10 மணிக்கு மேல காஜலோட வீட்டுக்கு போயிருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து திலீப்போட மரணத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக வீட்டோட மொட்டை மாடிக்கு போய் க்ளோஸா இருந்திருக்காங்க. ஃபைனலா திலீப்போட சடலத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் கில்லர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரணையை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் மனைவியான காஜல் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. ஸோ காஜலோட மொபைலை வாங்கி அதுல இருக்கிற கால் ஹிஸ்டரியை செக் பண்ணும்போது அந்த பெண்மணிக்கு குறிப்பிட்ட ஒரு மொபைல் நம்பர்ல இருந்து அடிக்கடி கால் வந்திருக்கு. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு சொந்தக்காரர் யாருன்னு விசாரிக்கும் போதுதான் அந்த நபர் காஜலோட பையனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கிற 21 வயசான லக்ஷ்மணகுமார்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்க கிடுக்கு பிடியா விசாரிக்கும் போதுதான் திலீப் மரணத்துல இருக்கிற எல்லா மர்மமும் தெரிய வந்திருக்கு. இறுதியா டியூஷன் டீச்சரான லக்ஷ்மணகுமார் மற்றும் காஜல் இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. பெண்கள் ஆண்கள் இப்படின்னு யாரா இருந்தாலும் உங்களோட காம உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம வேறொரு நபரை தேடி போனீங்கன்னா அதோட விளைவு கண்டிப்பா ஒரு நாள் ஏதோ ஒரு கிரைம்ல தான் முடியும். காஜல் பண்ணின இந்த தப்பால அவங்களோட பையனான அனிஷ் தான் அம்மா அப்பா இல்லாம அனாதையா தவிச்சிட்டு இருக்கான். இந்த கேஸை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.